பிரியமானோர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த காரியங்களைத்தான் நாம் வாசித்தோம். அதாவது நமக்கு எதிராக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக ஒரு கையெழுத்து எழுதப்பட்டிருந்தது. அந்த எழுதப்பட்டிருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். மட்டுமல்ல, அதை சிலுவையின் மேல் ஆணியடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். சத்துருவினுடைய சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த ஒரு ஆண்டவரைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக சத்துருவின் தலையை ஏற்கனவே நசுக்கிவிட்டார். எனவே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லலாமே. அன்பானவர்களே, சத்துருவின் தீமையான காரியங்கள் ஒருபோதும் நம்மை அணுகவோ மேற்கொள்ளவோ ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிப்பது இல்லை. உன்னதமானவரின் மறைவிலே சர்வ வல்லவரின் நிழலிலே நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். எனவே வாதை உங்களுடைய கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் உங்களையும் ஜெயத்தை சுதந்திரிக்க பண்ணுவார். நாம் விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் தகப்பனே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுக்காக நீர் சிலுவையிலே சம்பாதித்தவைகளை நாங்கள் தியானித்தோமே. கட்டளைகளால் ஆண்டவரே எங்களுக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்தை நீர் சிலுவையிலே ஆணியடித்து குலைத்து போட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்காக சிலுவையிலே நீர் செய்து முடித்தவைகளை எண்ணி உம்மை நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நாங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. சத்துருவுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்க கர்த்தர் எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக. ஆண்டவரே, உமக்குள்ளாக நாங்கள் தைரியம் கொண்டு கர்த்தர் எங்களுக்கு சகாயர், நாங்கள் பயப்படோம் என்று சொல்லி நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.